வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி தை மாத ராசி பலன்கள் 2026. மிதுன ராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்கள் என்பது சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களில் வருவது. இந்த நாட்களில் புதிதாக தொழில் வியாபாரம் ஆரம்பிக்காமல், யாரிடமும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல், அடுத்ததாக வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லாமல், யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சந்திராஷ்டம தினங்களை பார்க்கறது. சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 18/1/2026 தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:22 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 20/1/2026 தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 1:42 கும்பராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசியான உங்களுக்கு ஜென்மகுரு, அதாவது ராசிக்கு 2இல் இருந்த குரு பகவான் வக்ரம் பெற்று ஜென்ம ராசியில் இருக்கிறார். ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் அதிகப்படியான அலைச்சலும் அதிகப்படியான மன உளைச்சலும் தருவார். இருந்தாலும் அதிலும் சில ஆதாயங்கள் இருக்கும். காரணம், வக்ரம் பெற்று தான் அமர்ந்திருக்கிறார். ஒருவேளை உடல் நலத்தில் கூட சில பாதிப்புகள் வரலாம். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து விலகலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். தெய்வ நம்பிக்கை, இறையருள் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும். எது நடந்தாலும் நம்மளால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தைரியமும் இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறார். தை மாதத்தில் சுக்கிர பகவானால் உங்களுடைய உறவு, சொந்தம், பந்தம் இவர்களால் திடீர் லாபங்களும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சூரியன் 3 கிரகங்களும் 8ஆம் இடத்தில் இருப்பதினால் உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் 8இல் இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் சிறு காயங்கள் ஏற்படும். பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். உடல் நலத்திலும் பாதிப்பு வரும். மருத்துவரை பாருங்கள், சரியாக போயிடும். ராகு பகவானை பொறுத்தவரையில் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பாதகம் கிடையாது, சாதக பலன்தான். இருந்தாலும் 9ஆம் இடம் என்பது பாதகமும் கிடையாது, சாதகமும் கிடையாது. நற்பலன்கள் என்பது மத்தியமமாகத்தான் இருக்கும். சனியை பொறுத்தவரையில் ராசிக்கு 10இல் இருக்கிறார். தொழில் மாற்றம், இடமாற்றம், பல வகையான மாற்றங்களை சந்தித்து ஆக வேண்டும். வாழ்க்கையில் எது செய்வதாக இருந்தாலும் சற்று சிந்தித்து செயல்பட்டு செய்வது நல்லது. குரு வக்ரத்துக்கு பெற்றிருக்கின்ற இந்த காலத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பொறுமை நிதானமாக இருக்க வேண்டும். அதிகப்படியான தொல்லைகளோ பிரச்சனைகளோ மன சங்கடங்களோ இருந்தால் நீங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளையாரை வணங்கி வருவதும், பிள்ளையாரை தரிசனம் செய்வதும், உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனை வழிபடுவதும் உங்களுக்கு தடைகள் விலகும். உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறையும். நற்பலன்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.